ஆண்டவரும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு ஸ்தோத்திரங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அன்பான தேவ ஜனமே, வார்த்தையை கேட்கும்படியாக இப்பொழுதும் தேவ சத்தத்தை நான் கேட்க வேண்டும். எனக்கென்று ஒரு வார்த்தை இருக்காதா என்று சொல்லி ஏதோ ஒரு நம்பிக்கையற்ற ஒரு நிலைமையோடு இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் உங்களோடு கூட பேசும்படியாக அவர் ஆவலாய் இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதம் நடைபெறாமல் இருக்கிறது, அல்லது ஒரு அடையாளத்தை நான் காண முடியாதபடி மிகுந்த சோர்வோடு இருக்கிறேன். ஒரு வருடமா அல்லது பல வருடமாக அல்லது பல நாட்களாக எத்தனை காலங்களாக நான் காத்து கொண்டு இருக்கிறேன். இதிலிருந்து எனக்கு ஒரு மீட்பு கிடைக்காதா, அல்லது ஒரு விடுதலை கிடைக்காதா, அல்லது ஒரு அற்புதம் எனக்கு என்னுடைய வாழ்க்கையிலே, என் குடும்பத்திலே, என்னை சார்ந்தவர்களுக்கு, என் பிள்ளைகளுக்கு அல்லது என் எதிர்காலத்திற்கு கிடைக்காதா என்று சொல்லிக்கூட ஏங்கி கொண்டிருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவச்சனமே, உங்களுடைய ஏக்கங்களை அறிந்தவர்தான் என் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து. உங்களுடைய விருப்பங்களை அறிந்தவர்தான் என் இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே அவர் மீது விசுவாசத்தோடு இருங்கள். நம்பிக்கையை நீங்கள் விட்டுவிடாதபடி விசுவாசத்தோடு என் இயேசு கிறிஸ்து ஏற்ற வேளையிலே எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லியிருங்கள். இன்றைய நாளிலும் ஒரு அற்புதத்தை நீங்கள் காண இருக்கிறீர்கள். உங்களுக்காக கர்த்தர் இன்றைக்கு கொடுக்கக்கூடிய வேத வசனம் என்னவென்றால், அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தினுடைய 34ஆம் வேத வசனத்திலே இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. பேதுரு அவனை பார்த்து, ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்றான். உடனே அவன் எழுந்திருந்தான். இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லி ஐனேயாவை பார்த்து பேதுரு கூறினார். எனக்கு அன்பான தேவச்சனமே, இந்த வார்த்தை உங்களை பார்த்து வந்திருக்கிறது. எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா என்று சொல்லிதானே இருந்தீர்கள். எனக்கு ஒரு ஆரோக்கியம் கிடைக்காதா, எனக்கு ஒரு பலன் இருக்காதா, என்றைக்கு இதிலிருந்து நான் ஒரு விடுதலை பெற்றுக்கொள்வேன் என்று சொல்லி இருந்தீர்கள் அல்லவா? இன்றைக்கு என் அருமை இரட்சகராக இயேசு கிறிஸ்து உங்களை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி கூறுகிறார். ஏனென்றால் அவர் குணமாக்குகிற கர்த்தராய் இருக்கிறார். அன்றைக்கு பேதுரு என்ற ஒரு தெய்வ மனிதன் ஐனேயா என்ற ஒரு மனிதனை பார்த்து கூறின வார்த்தை தான் அதே வார்த்தை இன்றைக்கும் கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக என் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கூறுகிறார், நான் உன்னை குணமாக்குவேன். அது மாத்திரமல்லாதபடி நான் கூறுகிறேன், இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவார் என்று சொல்லி. என் தாயே, என் தகப்பனே, அல்லது சகோதர சகோதரிகளா இருக்கக்கூடிய நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிறீர்களா? எத்தனையோ வருடமான இந்த போராட்டத்திலே நான் மிகவும் கவலைப்பட்டு நொந்து நூலாகி விட்டேன் என்று சொல்லி இருக்கிறீர்களா? இன்றைக்கு என் இயேசு கிறிஸ்து உங்களை நான் குணமாக்குவேன் என்று சொல்லி கூறுகிறார். ஆம், எனக்கு ஒரு சுகம் கிடைக்குமா என்று சொல்லி எத்தனையோ மருத்துவர்களை நான் சென்று பார்த்து விட்டேன், அல்லது மருந்துகளை எடுத்து விட்டேன், எத்தனையோ தெய்வங்களை நான் நம்பிவிட்டேன். ஆனாலும் எனக்கு ஒரு சுகம் இல்லையே, எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, எனக்கு ஒரு ஆரோக்கியம் இல்லையே, மற்றவர்களை போல என்னால் வாழ முடியவில்லையே என்று சொல்லி இப்படிதான் என்னுடைய வாழ்க்கை போகுமா என்று சொல்லி மிகவும் போராட்டத்தின் மத்தியில, கலக்கத்தின் மத்தியில, இப்படிப்பட்ட ஒரு சிந்தையோடு மிகவும் நீங்கள் சுகவீனப்பட்டு இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு என் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குவேன் என்று சொல்லி குணமாக்குகிற தெய்வமாக உங்கள் முன்பாக என் மூலமாக அவர் பேசிக்கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிப்பீர்களா? உங்களை பார்த்துதான் அவர் கூறுகிறார், விசுவாசி மகளே, மகனே என்று சொல்லி. ஆம், எனக்கு அன்பான தேவச்சனமே, இன்றைக்கு நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ள இருக்கிறீர்கள். இந்த ஐனேயா என்ற மனிதனை பார்க்கும்போது எத்தனை வருடம் அவர் சுகவீனப்பட்டு இருந்தார் என்று தெரியுமா? கிட்டத்தட்ட 8 வருஷமாய் அவர் இருந்தாராம். படுக்கையான ஒரு நிலைமை, திமிர்வாதம் என்ற ஒரு நோயினாலே பாதிக்கப்பட்டு கைகள் கால்கள் எல்லாம் செயலிழந்த நிலைமையிலே தன்னால் ஒரு வேலையும் செய்ய முடியாதபடி மற்றவர்களை மாத்திரமே நம்பிக்கொண்டிருக்கிற சூழ்நிலைதான் ஐனேயாவினுடைய சூழ்நிலையாக இருந்தது. 1 வருடமோ 2 வருடமோ இல்லைங்க, 8
வருடமாய் அவர் இப்படிப்பட்ட சூழ்நிலையின் நிமித்தமாக தான் போராடி கொண்டிருந்தார். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்களும் நினைக்கிறீர்களா, நானும் யாரையாவது சார்ந்துதான் வாழ வேண்டியதாய் இருக்கிறது, என்னால் எந்த வேலையுமே செய்ய முடியவில்லையே, நான் நினைப்பது நடக்க முடியாதபடி மற்றவர்களுடைய துணையை தான் நான் தேடிக்கொண்டிருக்க ஒரு நிலைமையாய் இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறீர்களா? எனக்கு அன்பான தேவஜனமே, அப்படிப்பட்ட நிலைமையிலேதான் 2000 வருடங்களுக்கு முன்பாக ஒரு மனிதன் திமிர்வாதம் உள்ளவனாய் படுத்த படுக்கையாக இருந்தான். மிகவும் அவனுடைய மனது எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும் அல்லவா? ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒவ்வொரு வேலைக்கும் தன்னுடைய அடிப்படை வசதிகள் கூட செய்யப்பட முடியாதபடிக்கு மற்றவர்களை சார்ந்து 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 வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இருந்தது. இந்த ஐனேயாவை தேடி அன்றைக்கு பேதுரு வந்தார். பேதுருவின் மூலமாக அன்றைக்கு ஐனேயா சுகத்தை பெற்றுக்கொண்டார். எனக்கு அன்பான தேவஜனமே, இப்பொழுதும் இந்த தேவ வார்த்தையை கேட்டுக்கொண்டு பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் அல்லவா? எனக்கு ஒரு சுகம் கிடைக்காதா, இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? அன்றைக்கு ஐனேயா ஒரு நிமிடத்திலே ஒரு இமைப்பொழுதிலே சுகத்தை பெற்றுக்கொண்டாரே, எனக்கும் இப்படிப்பட்ட ஒரு நல் வாழ்க்கை கிடைக்காதா என்று சொல்லி இருக்கிறீர்கள் அல்லவா? ஐனேயாவுக்கு கொடுத்த என் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்காமல் இருப்பாரா? ஐனேயாவுக்கு பாராட்டின் அந்த கிருபை உங்களுக்கு கிடையாமல் போய்விடுமா? உங்களையும் என் இயேசு கிறிஸ்து அதே அன்போடு தான் பார்க்கிற தெய்வமாய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவஜனமே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிற வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த குணமாக்குகிற என்ற வார்த்தை வந்தவுடனே அல்லது பேதுருவின் மூலமாக இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார், என்ன செய்ய வேண்டும் ஐனேயா தெரியுமா? அதே வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது, நீ எழுந்து உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று சொல்லி பேதுரு சொன்னார். என்ன சொன்னார்? நீ எழும்பு, முதலாவது உன்னுடைய இந்த படுக்கை நிலைமையிலிருந்து நீ எழும்பி நீ படுத்திருக்கிற இந்த படுக்கையை எடுத்துக்கொண்டு போ என்று சொல்லி கூறுகிறார். அவனுடைய நிலைமை இப்பொழுது அப்படிப்பட்ட நிலைமையா? இல்லவே இல்லையே. அவன் கிட்டத்தட்ட இந்த ஐனேயா 8 வருஷமாய் படுத்த படுக்கையோடு இருக்கக்கூடிய நிலைமைதான். கை கால்கள் எல்லாம் எலும்புகள் எல்லாம் எவ்வளவு ஒரு கடினமான ஒரு சூழ்நிலையோடு இருக்கும் அல்லவா? மிகுந்த கஷ்டம்தான், வேதனை தான். ஆனாலும் பேதுருவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தை என்ன? ஐனேயாவே நீ எழும்பு என்று சொல்லி இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து கூறுகிறார். உங்களுடைய பெயரை சொல்லி அவர் கூறுகிறார், நீங்கள் எழும்புங்கள், இருக்கிற நிலைமையிலிருந்து எழும்புங்கள். என்னால் முடியவில்லையே, இது எப்படி சாத்தியமாகும், இது எப்படி நடக்கும், இவ்வளவு கஷ்டமாய் இருக்கிறதே, இதை நான் எப்படி செய்வது, எனக்குள்ளாக மிகுந்த வேதனை இருக்குமே, வலி எடுக்குமே. இந்த ஐனேயா அதை பறித்து சிந்திக்கவே இல்லையாம், அதை சற்று யோசிக்கவே இல்லையாம். பேதுருவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் எழுந்திருந்தான் என்று சொல்லி இந்த வேத வசனத்திலே கூறப்பட்டு இருக்கிறது அல்லவா? எழும்புறது கஷ்டமான ஒரு சூழ்நிலை தான் அல்லவா? மனுஷன் படுத்த படுக்கையாக 8 வருஷமா இருக்கும்போது அவனால் எப்படி எழும்ப முடியும்? ஆனாலும் ஐனேயா முயற்சி செய்தார், வேத வசனத்தை விசுவாசித்தார் அல்லவா? இது என்னால் கூடும் என்று சொல்லி நான் செய்யும் போது எனக்கு விடுதலையை இயேசு கிறிஸ்து எனக்கு கொடுப்பார் என்ற நம்பிக்கை, விசுவாசம் ஐனேயாவுக்குள்ளாக இருந்ததின் நிமித்தமாக அவனுடைய கைகள் கால்கள் எல்லாம் வலிக்கதான் செய்திருக்கும். செயல்படாத அந்த உறுப்புகள் இப்பொழுது எப்படி செயல்பட முடியாத காரியம்தான். ஆனாலும் முயற்சி செய்த அந்த ஐனேயா இப்பொழுது எழுந்திருந்தாராம். எனக்கு அன்பான தேவஜனமே, நீங்கள் எழுந்திருக்கிறீர்களா? இதை நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே நான் சொல்ல வேண்டும் என்றால், உங்களுடைய அடிமைத்தனத்திலிருந்து நீங்கள் எழும்புவீர்களா? உங்களுடைய பாவத்திலிருந்து நீங்கள் எழும்புவீர்களா? உங்களுடைய கட்டுகளிலிருந்து நீங்கள் எழும்புவீர்களா? நீங்கள் ஏதோ ஒரு நபரிடத்திலோ அல்லது ஏதோ ஒரு காரியத்திலோ நான் சிக்கி கிடக்கிறேனே, இதிலிருந்து வெளியிலே வர முடியவில்லை என்று சொல்லி இருக்கிறீர்களா? இல்லை, உங்களால் முடியாதது எதுவுமே கிடையாது. நீங்கள் இப்பொழுது அதிலிருந்து வெளிவாருங்கள். உங்களுக்கு சுகத்தை கொடுக்க இயேசு கிறிஸ்து அவர் ஆவலுள்ள தேவனாக இருக்கிறார். இரண்டாவதாக இந்த ஐனேயா செய்த காரியம் அல்லது பேதுரு சொன்ன காரியம், எழுந்துறது மாத்திரமல்லாதபடி உன் படுக்கையை நீயே போட்டுக்கொள் என்று சொன்னார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? உன் படுக்கையை நீ
எடுத்துக்கொண்டு போ, மறுபடியும் அதிலே படுக்காதே என்று சொல்லி, மறுபடியும் அதிலே நீ கிடக்காதே, மறுபடியும் அதை நோக்கி செல்லாதே என்று சொல்லிதான் அர்த்தமாயிருக்கிறது. எனக்கு அன்பான தேவச்சனமே, எழுந்திருந்து விட்டோம் என்றால், அல்லது அந்த நிலையிலிருந்து நான் கடந்து வந்து விட்டேன் என்றால் மறுபடியும் அதிலே செல்லக்கூடாது என்று சொல்லி பரமபிதாவாகிய என் இயேசுவினுடைய வாயிலிருந்து வந்த வார்த்தைகளாய் இருக்கிறது. இப்பொழுதும் எனக்கு அன்பான தேவச்சனமே, நீங்கள் எழும்பியிருக்கிறீர்கள், அதற்காக முயற்சி எடுக்கிறீர்கள் அல்லவா, தீர்மானம் எடுக்கிறீர்கள் அல்லவா, எழும்புங்கள், அந்த பாதையிலே நீங்கள் செல்லுங்களாம். சென்ற பிறகு மறுபடியுமாக நான் ஆவிக்குரிய ஜீவியத்திலே சொல்ல வேண்டும் என்றால் அதே மறுபடியும் பாவத்திலே வரக்கூடாது, அதே நிலைமையிலே விழக்கூடாது, அப்படிப்பட்ட மனிதர்களோடு தொடர்பு வைத்திருக்க கூடாது, விழுந்த அந்த இடத்தை மறுபடியும் நோக்கி பார்க்காதபடி என் இயேசுவை மாத்திரமே பார்த்து அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகளை மாத்திரமே நீங்கள் விசுவாசித்து எழுந்திருந்து சென்று பாருங்கள். என் இயேசு கிறிஸ்து இன்றைக்கு இப்பொழுது உங்களுக்கு விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். அன்றைக்கு ஐனேயா இப்படியாக தான் தன்னுடைய சரீரத்தில் இருந்த நோயிலிருந்து அவர் விடுதலை பெற்று கொண்டாராம். வேத வசனத்திலே கூறப்பட்டிருக்கிறது, உடனே அவன் எழுந்திருந்தான் என்று சொல்லி. இன்றைக்கும் இப்பொழுதே இந்த இமைப்பொழுதே நீங்கள் எழும்புவீர்கள் என்றால் உங்களுக்கு பரிபூரண சுகத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். அது நிமித்தமாக பார்த்தோம் என்றால் அடுத்த வேத வசனத்திலே அந்த ஊரில் இருந்த எல்லாரும் அவனை கண்டு கர்த்தரிடத்தில் திரும்பினார்களாம். உங்கள் மூலமாக அநேகர் இயேசுவினிடத்தில் திரும்புவார்கள், உங்கள் மூலமாக அநேகர் இயேசுவை விசுவாசிப்பார்கள், உங்கள் மூலமாக அநேகர் இயேசுவை அறிந்து கொள்வார்கள். என அன்பான தேவஜனமே, இப்பொழுதும் இதை செய்வீர்களா? இந்த வார்த்தை உங்களை பார்த்துதானே இயேசு கிறிஸ்து பேசிக் கொண்டிருக்கிறார். இந்த வார்த்தையை விசுவாசிங்கள், இந்த வார்த்தையின் மூலமாக பலப்படுங்கள், இந்த வார்த்தையின் மூலமாக நீங்கள் முயற்சி செய்து உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை நீங்கள் கட்டி பாருங்கள். இன்றைக்கு பெரிய அற்புதத்தை நீங்கள் காணலாம். உங்களுக்காக நான் செபிக்கிறேன். இப்பொழுதும் என்னோடு கூட சேர்ந்து இணைந்து ஒப்பு கொடுத்து செபியுங்கள். இப்பொழுது நீங்கள் அற்புதத்தை நீங்கள் காண்பீர்கள். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் தகப்பனே, இப்பொழுதும் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் இயேசுவே. அன்றைக்கு ஐனேயாவை பார்த்து ஆண்டவரே, இயேசு கிறிஸ்து உன்னை குணமாக்குகிறார் என்று சொல்லி பேதுரு சொன்ன உடனேயே ஐனேயா எழுந்திருந்தான். அதே போல ஆண்டவரே, எப்பொழுதும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தெய்வ ஜனமாக இவருடைய வாழ்க்கையிலே எப்பேற்பட்ட பலவீனம், எப்பேற்பட்ட சரீர நோய், பிணி, ஆரோக்கியமற்ற ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுதே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்ற ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின்படியாக இப்பொழுதே அவர்களுக்குள்ளாக இருக்கிற எல்லா பலவீனத்தை கொண்டு வருகிற பலவீனத்தினுடைய ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே நான் சுட்டெரித்து நான் அதம் பண்ணி ஜெபிக்கிறேன். இயேசப்பா, இப்பொழுதும் சுகத்தை கொடுத்தீரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நிலைமையிலிருந்து நீர் எழும்ப வைக்கிறீரே உமக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் ஆண்டவரே அப்பா, பின்மாற்றத்திற்குள்ளாக ஆண்டவரே பின்வாங்கி போகாதபடி ஆண்டவரே அப்பா நீர் இவர்களை பாதுகாக்க வல்லமை உள்ளவரே. உமக்கு நன்றி 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 தகப்பனே. இப்பொழுதும் அநேகர் சுகத்தை பெற்றுக்கொண்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அநேகரை ஆண்டவரே அப்பா உம்மை அறிந்து கொள்ளும்படியான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுத்தீரே, உமக்கு நன்றி 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 தகப்பனே. அப்பிரயோஜனமான நான் உம்முடைய கடமை மாத்திரம் செய்திருக்கிறேன். எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறேன். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இன்றைக்கு என் இயேசு கிறிஸ்து உங்களை குணமாக்குகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். நாளே கூட கேட்ட வார்த்தையின்படி அவர் நம்மை குணமாக்குகிறவராய் இருக்கிறார். ஏதோ ஒரு பலகீனத்தில், ஏதோ ஒரு வியாதியின் பிடியில நீங்கள் பாதிக்கப்பட்டு எனக்கு ஒரு சுகம் இல்லையே, என்னுடைய சரீரத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லையே என்று சொல்லி நீங்கள் போராடி கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வல்லமை உங்களை குணமாக்குறதா இருக்கிறது. இந்த நாளிலே கூட ரெகோபோத் எழுப்புதல் ஊழியத்தின் சார்பாக ஒவ்வொரு நாளும் தினசரி மதியம் 2 மணி முதல் 3:20 மணி வரை ஜூம் ஆப்பின் மூலமாக தேசத்திற்காக நாங்கள் இணைந்து ஜெபித்து வருகிறோம். ஒருவேளை நீங்களும் இந்த ஜெப வேளையிலே பங்கு பெற விரும்பினானால் கீழ்காணும் எண்ணுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளுங்கள். நாங்களும் இந்த லிங்கை உங்களுக்கு அனுப்பி வைப்போம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து தேசத்திற்காக ஜெபிக்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.